பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக தமிழ் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த தமிழ் நிகழ்வை நம் பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில், இந்த சீனிவாஸ் பஞ்சாங்கத்தில் இந்த தமிழ் வருடம் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும், மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு நல்பலனை ஏற்படுத்தும், இந்த தமிழோட கலாச்சாரத்தை பற்றிலாம் மிக தெளிவாகவும் மிக நேர்த்தியாகவும் எழுதியிருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தில் வச்சுங்களேன். அந்த பஞ்சாங்கத்தில் வழியாக தான் உங்களுக்கு இந்த தமிழ் பிறக்கக்கூடிய ஆண்டை பற்றி சொல்ல போகிறேன். இந்த விஸ்வாஸ் ஆண்டுங்கிறது பார்த்திங்கன்னா தமிழரோட ஒரு விசுவாசத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக, ஏன்னா நம்மளோட கலாச்சாரம், தமிழர்களோட கலாச்சாரம் எதை சொல்லுதுன்னா நம்மளோட பாரம்பரியத்தோட ஒரு நிலைப்பாட்டை சொல்லுது. அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரம் உலகத்திலே மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக தமிழரோட கலாச்சாரமும் ஆன்மீக கலாச்சாரமும் சரி. அதே மாதிரி பஞ்சாங்கத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் நம்மளோட தமிழகத்தில் தான் அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய வண்ணமாகவும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இந்த சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு நாள் எப்படி இருக்கும், அப்போ இந்த கிரக ரீதியாக மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், இது பொதுவான ஒரு பலன் இருந்தாலும் இந்த பொதுவான பலன் நம்ம கடைசியில் பார்க்க, போன வருஷம் குரோதி ஆண்டு எப்படி பலன் கொடுத்துச்சு என்பது இந்த பஞ்சாங்கத்தோடையே சொல்லும்போது அனைத்துமே சரியான ஒரு முறையில் நடந்துச்சுங்க. எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த பஞ்சாங்கம் மிக ஒரு தெளிவான ஒரு பஞ்சாங்கமாக இருக்கிறதுனால இது வழியாக நான் இதை பின்பற்றுறதுனால இந்த வழியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பலனையும், தமிழருக்கு உண்டான ஒரு வாழ்வாதாரத்துக்கு, விவசாயத்துக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், மக்களோட வாழ்வாதார நிலை எப்படி இருக்கும், இந்த மாதிரி நமக்கு சேமிப்பு இருக்குமா, சேமிப்பு குறையுமா அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இந்த பஞ்சாங்கத்து வழியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆண்டு பிறப்பது பார்க்கும்போதுங்க, அதாவது மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2025 ஆண்டு தான் இந்த சித்திரை 1 பிறக்க போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ சித்திரை 1 பிறக்க போகும்போது இரவு மணி 3:21 அப்படிங்க பிறக்கும்போது அது இந்த 3:21 அதாவது விடிய காலம்பரம் இந்த ஆண்டு பிறக்குது. அது உதய நாளைக்கு 53 நாளைக்கு 20 கலை. அப்போ இந்த ராசி பிறக்கும்போது இதில் எதில் பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்கினத்தில் இந்த ஆண்டு பிறக்குதுன்னு வச்சுங்களேன். கும்ப லக்கினம் என்பது சனியோட வீடுங்க. சனி ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு வீடு தான் கும்பம். அந்த ஆண்டில் பிறக்குதுன்னு வச்சுங்களேன். கும்பத்தில் பிறக்குது. இந்த தமிழ் சித்திரை 1ங்கிற ஆண்டு கும்பத்தில் பிறக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த விஸ்வாஸ் ஆண்டுங்கிறது இந்த விசுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம அதை உணர்கிறோம், எந்த அளவுக்கு அதை உணர்த்துகிறோம் என்பதற்காக இந்த ஆண்டு அந்த பேர் 30, ஏன்னா தமிழ் ஆண்டுங்க போகும்போது 60 ஆண்டுகள், அந்த 60 ஆண்டுகள் 39 ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த விஸ்வாஸ் ஆண்டு. அப்போ இந்த ஆண்டோட தினத்தை நாம் பார்க்கும்போது இந்த வருடம் தமிழ் வருடத்துக்கு, தமிழர்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நட்சத்திரம் என்று பார்க்கும்போது, ராசி என்று பார்க்கும்போது, எந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது சந்திரன் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது. கும்ப லக்கினம் துலா ராசி. அப்போ லக்கினமும் ராசியும் திரிகோணத்தில் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ திரிகோணத்தில் வந்தாவே 2 பேர்த்துக்கும் உயிருக்கும் உடலுக்கும் ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இங்கேனா லக்கினம் ஒரு கும்ப லக்கினமாக காற்று தத்துவத்தில் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்திரமான ஒரு லக்கினம் என்று சொல்லக்கூடியது. சூரியன் எப்பொழுதுமே மேசத்தில் தான் இருப்பார். சித்திரை 1னாவே மேசத்துக்கு போயிடுவார்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கும்ப லக்கினத்துக்கு லக்னாதிபதி போய் 2ல் இருக்கார். ஏன்னா சனி வேறு பயிற்சி ஆயிடுச்சுங்க. நான் திருக்கணிதப்படி தான் அந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதுனால அது சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ சனி பகவான் 2ல் இருக்கார். சனி, ராகு, சுக்கிரன், புதன் 4 கிரகம் 2ஆம் இடத்துல சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த 4 கிரகம் 2ஆம் இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கும் போது, அதாவது தனஸ்தானத்தில் சேர்க்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய, அப்போ தனம், குடும்பம், பொருளாதாரம் இந்த நிலையில் ஏதோ ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்குங்க. இருந்தாலும் குடும்ப நிலைங்கிறது ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, ஏன்னா 4 கிரகம் இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை. இப்போ இதில் நாம் பார்க்கும்போது 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசமாயிருக்கார். அதுவும் 7ல் கிரகம் இல்லை, 8ல் கேது பகவான் இருக்கார், 9ல் சந்திர பகவான் இருக்கார், 10ல் மாந்திங்கிற ஒரு கிரகம் இருக்குது, 11ல் கிரகம் இல்லை, 12ல் கிரகம் இல்லை, லக்கினத்துலையும் கிரகம் இல்லை. அப்போ இந்த ஆண்டு பார்க்கும்போது பலாபலனை பார்க்கும்போது லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகுவோட சேர்க்கை பெற்றிருப்பது, இந்த ராகு இந்த கிரகங்கள் சேர்ந்திருப்பதனால் இவ்வருடத்தில்
கடல் சார்ந்த, அதாவது ஏன்னா மீனங்கிறதே கடலுங்க. கடல் சார்ந்த ஒரு நிகழ்வுலாம் ஒரு நில அதிர்வுகள், ஒரு பனிக்கட்டி சரிகிறது, இந்த மாரி கடல்ல வந்து ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் வந்து குடுக்கும்னு வச்சுக்கங்களேன். சனியும் அங்க கிரகம் ராகு வேற இருக்குது. சுக்கிரன், புதன் வேற நீசமா இருக்காரு. அப்ப இந்த இதெல்லாம் குடுக்குங்க. அதே மாரி அந்த இடம் வந்து காலதேவனுக்கு 12ஆம் இடத்துனால விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். விரயங்கள் குடுக்கக்கூடிய ஒரு தன்மையும், அதே மாரி பாதம் என்று சொல்லக்கூடிய இடமும் மீனம் தான். பாதத்திலாம் பிரச்சனை வரும்னு அந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. அடுத்தது நேத்திர பிரச்சனை, கண் பிரச்சனை, இடது கண் பிரச்சனை நிறைய பேத்துக்கு வரக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஏன்னா 4 கிரகம் சேர்க்கப்பட்டிருக்கனால இந்த பாதிப்பெல்லாம் குடுக்குங்க இந்த காலகட்டத்தில். அப்ப இந்த 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம்னு சொன்னா கூட நேத்திரஸ்தானமா தாங்க. நம்மளோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானமா தான். அடுத்தது இந்த அடுத்ததாக 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இப்ப சூரிய பகவான் 6 ஸ்தானத்துக்கு 7ஆம் அதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் 3ல் உச்சம். தன்னோட முயற்சிக்கெல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக 3ஆம் இடம் உச்சம் பெற்றிருக்குது. அப்போ 3ஆம் இடம் உச்சம் பெற்றிருப்பது நல்லது. ஆனால் 3ஆம் அதிபதி பலம் இழந்துட்டார். எங்கே போய் பலம் இழந்துட்டாரு? 6ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டார். அப்போ வந்து நம்மளோட முயற்சிகள் ஒரு தோல்வியாகக்கூடிய தன்மையும், ஒரு நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா இருக்கிறவங்களாம் நம்மளை ஏமாற்றக்கூடிய தன்மையும் உருவாகுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையும் நம்பி செய்யக்கூடாது. ஒரு டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறோன்னா கூட பார்த்து போடணும். ஏன்னா அந்த அதிபதி வீக்காக இருக்கிறதுனால பிரச்சனையை கொடுக்கும்னு வச்சுங்களேன். இதுதான் இந்த ஒரு 3ஆம் இடத்தோட நிலைப்பாடு. அதே மாதிரி பங்காளி வகையிலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்னு வச்சுங்களேன். அடுத்ததாக வரக்கூடியது குரு பகவான். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடங்கிறது நம்ம சொத்து சுகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. சொத்து சுகம், சொந்த பந்தம், வண்டி வாகனம், நம்ம வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவான் தாங்க ஒரு 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகமே குரு தான். அதாவது காலதேவனுக்கு 4ஆம் இடத்துல. அப்போ அந்த குரு 4ல் இருக்கும்போது மே மாதம் வரைக்கும் இருக்காருங்க. அப்போ இந்த கிரகங்கள் அங்கே சஞ்சாரிக்கும் போது குரு பகவான் தனிச்ச குரு 4ல் இருந்தாலும் நமக்கு சொத்து சுகம் இருந்தாலும் அதில் வந்து சுகபோகத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை, சொத்து சொர்க்கை ஏற்படக்கூடிய தன்மையும் கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. குரு சுபகிரகம் 4 இருந்தாலும் தோஷத்தை கொடுத்தாலும் சொந்த வீடாக இருந்தால் தான் தோஷத்தை கொடுக்கும். இது வந்து அடுத்த வீட்டில் இருக்கும்போது நட்பு வீடாக தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே தோஷத்தை கொடுக்க அது சமநிலையில் தான் இருக்காரு, ஒன்றும் பயம் இல்லைங்க. அடுத்ததாக 5ஆம் இடம். 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கார். 2ஆம் இடத்துல நீசம் பெற்று அந்த குரு பகவானும் அதுக்கு 12ல் இருக்கும்போது, அதாவது கரு உருவாகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம், ஒரு குழந்தை கிடைக்கல, குழந்தைங்களுக்கு தாமதத்தை கொடுக்கும், கரு உருவாவதில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா புத்திரஸ்தானம் 5ஆம் இடம் புத்திரர்களுக்கெல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஏற்படுத்துங்க. ஏன்னா அந்த அதிபதி சரியில்லைங்க, வீட்டோட அதிபதி சரியில்லைன்னு வச்சுங்களேன். அடுத்ததாக 6ஆம் அதிபதி வரக்கூடியவர் சந்திர பகவான் பாக்கியத்தில் போய் இருக்கார். அப்போ தொழில் நிலையெல்லாம் நல்லா இருக்குங்க. தொழிலெலாம் பாக்கியத்தில் இருக்குன்னா தொழில்நிலை நல்லாயிருக்கும். வேலைக்கு உத்தியோகத்துக்கு போகிறவங்களாம் வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அவங்களுக்கு உயர்வு நிலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். செவ்வாய் அந்த வீட்டில் 3 கூடையும் வந்து போய் நீசமான செவ்வாய் 6ல் இருந்தாலும் செவ்வாய் பலந்தாங்க. செவ்வாய் பாவக்கிரகம் 6ல் இருந்தால் பலத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், வேலையில் நல்லா உயர்வாக கொடுக்குங்க, வேலையில் நல்லா பலத்தை கொடுக்கும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லை. 7ஆம் இடத்து அதிபதி அவர்களுடைய சூரிய பகவான் 3ல் இருக்கார். 3ஆம் இடம் அந்த ஸ்தானத்துக்கு பாக்கியம். அப்போ திருமணமானவங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தையும் அவங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. அப்போ இந்த ஆண்டுக்கு திருமணமாகலாம் தங்களோட முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு திருமணத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டாகும். ஏன்னா அந்த வீடு 7ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து உச்சம் பெற்றுச்சு. அதே மாதிரி கலஸ்தரக்காரனும் இந்த ஆண்டு உச்சம் பெற்றிருக்காரு. உச்சம் பெற்றிருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் கைகூடக்கூடிய தன்மை இருக்குது நண்பர்களே. இதை வந்து மறந்து விடாதீங்க. அடுத்து 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சிக்கல்கள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய தன்மை இருக்கும். அந்த அதிபதி நீசமாக இருக்கார். அப்போ நம்ம எதுலேயும் வந்து ஒரு கவனமாக செயல்படுவது சிறப்பை தரும் என்பதை சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வருடத்தோட ஒரு சிறப்பு நிலையான அந்த கிரக பலன்கள்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பலனை இந்த ஆண்டுகள் கொடுக்கும்னு வச்சுங்களேன். இது வந்து நான் சொல்வதெல்லாம் பொதுவான ஒரு பலன் தான். 9ல் வந்து சந்திர பகவான் இருக்கனால வெளிநாடு போகக்கூடியவங்களுக்குலாம் இந்த ஆண்டுகள் இந்த விசாகலாம் இந்த தடுமாற்றம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சி போகக்கூடிய தன்மையெல்லாம் அவங்களுக்கு வெளிநாட்டு ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. அடுத்தது 10ஆம் இடம் தொழில்ஸ்தானாதிபதி செவ்வாய் 6ல் இருக்கார், அதுக்கு பாக்கியத்தில் இருக்கார். தொழில் நிலை இப்போ வந்து இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குங்க. தொழில் வர்த்தகமும் நல்லா இருக்குங்க. ஏன்னா குரு பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பை தருங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும்னு வச்சுங்களேன். அதாவது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, இல்லை தொழில் நடத்துகிறவங்களுக்கும் சரி, இவங்களுக்குலாம் நல்ல உயர்வை தருங்க. அடுத்து 11ஆம் அதிபதியாக குரு பகவான் வந்து 6க்கு போகிறதுனால் அந்த 11ஆம் இடத்தை வந்து அதுக்கு திரிகோணத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் சிறப்பை தருகிறது. அப்போ லாபஸ்தானம் அதிக அளவில் இருக்கும்.
அப்படிங்கிறது அரசாங்கம் மூலியமாக லாபங்கள் நிறையா வரக்கூடிய தன்மை, அரசாங்க ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லை. 12ஆம் அதிபதி 2க்கு வந்தனால 12ஆம் அதிபதி 2க்கு வந்தால் தன விரயத்தை அதிகமாக கொடுக்கும், அது எல்லளவு சந்தேகம் இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கிறனால குடும்ப ஒரு பிரச்சனைகள் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விசுவாச ஆண்டுகள் இந்த குடும்ப பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போயிட்டு தங்களோட நிலைப்பாட்டை உணர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டில் வந்து ராஜாவாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூரிய பகவான் ராஜாவாக வருகிறார். மந்திரியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரே தான் வருகிறார். அப்போ சூரியன் ராஜாவும் மந்திரியாகவும் வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு அதிகாரமும் ஒரு செயல்பாடும் மிக்க ஒரு கிரகமே ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அப்போ அந்த சூரியன் வந்து ராஜாவும் வரக்கூடிய மந்திரியாக வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறனால அதை யானைகளுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தன்மையும் குதிரைகளுக்கும், அதாவது இவர் வந்து அதை வந்து வழிநடத்தக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு, அடக்கி ஆளக்கூடிய தன்மை உண்டு. அடுத்தது சேனாதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். சேனாதிபதி வந்து சனி வந்து எப்பயுமே மக்கள் காரகன். அப்போ இவர் வந்து படைகளை வந்து மக்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மையெல்லாம் சனிக்கு கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த விஸ்வாஸ் வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த நவநாயகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், உபநாயகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவங்களோட பலாபலனை வச்சு தான் நம்ம பலாபலனை தீர்மானிக்க முடியும்னு வச்சுங்களேன். அடுத்தது அர்க்காதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் தான். சூரியனுக்கு வர பொறுப்புகள் வந்து சூரியனுக்கு வந்து 3 பொறுப்புகள் இருக்குது. அப்போ சூரியனுக்கு இந்த ஆண்டு பிரகாசமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்திலாம் நல்ல ஒரு அதிகாரத்தன்மையும் அரசாங்க ஒழுங்குமுறையாக நடக்கக்கூடிய தன்மையெல்லாம் பவரை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த விவசாயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரம் செடி இதுகளாக இருக்குது பார்த்திங்களா, அதோட தன்மைக்கு சூரியனோட ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அப்போ சூரியனோட அந்த நிலையில் உயரக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு ஒரு முறையான ஒரு நிலைப்பாட்டை அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும். அதாவது அக்ரிகளுக்கெல்லாம் முறையான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அடுத்ததாக வரக்கூடியது வந்து இந்த புதன் பகவான் வந்து எதுக்கு வரான்னா பொதுமக்கள் பிரஜையாக வருகிறார். புதன் பகவான் வந்து பொதுமக்களோட பிரஜையாக வருகிறார். புதன்னா புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ பொதுமக்களுக்கு பிரஜையாக வரக்கூடிய தன்மைகளாக புதன் அந்த நிலைப்பாட்டை உணர்ந்து மக்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துவார் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. அடுத்தது சுக்கிர பகவான் சர்ப்பம் என்று சொல்லக்கூடியது என்ன, பாம்பு. அப்போ அந்த இதுக்கு அதிபதியாக வர்றதுனால, அதாவது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவு இல்லீகலான உறவுக்கெல்லாம் சுக்கிரன் தாங்க காரகன். அப்போ அந்த கிரகம் வந்து சர்ப்பமாக வர்றதுனால இவங்களோட அந்யோன்யங்கள், அதாவது வெளிப்பழக்க வழக்கங்களை இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அதிகரிக்கக்கூடும் என்பது நமக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாம்பு 2 தான் ஒன்று சேரும், 3 பாம்பு ஒன்று சேர்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து பாம்பு வந்து வந்ததை ஒளிபரப்பு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த சுக்கிரன் இந்த சர்ப்பமாக வர்றதுனால இந்த ஆண்டு அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்துங்க. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த இணைவுகள்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்ததே வர்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதாவது தானியாதிபதியாக சந்திர பகவான் வருகிறார். தானியாதிபதியாக சந்திர பகவான். அப்போ தானியத்துக்கு இருக்கிறதுலே இந்த ஆண்டு வந்து அதிகமாக விளைச்சலை கொடுத்து தானிய பயிர்கள் அதிகம் நம்ம சேமிப்பை உண்டாக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சந்திரன் வர்றதுனால சிறப்பை தருதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மைக்கும் கிரகங்கள் ஆட்சி செய்கிறதுனால சூரியனுக்கு 4 தன்மையை கொடுத்து, சந்திரன் சனி புதன் கிரகத்துக்குலாம் ஒரு தன்மையை கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து செவ்வாய்க்கு எந்த ஒரு இது வரலைங்க. செவ்வாய்க்கு வந்தால் இந்த போலீஸ் இராணுவத்துக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அது வராதனால அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு சமமான ஆண்டாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்காது என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன். அப்போ இந்த வருஷத்தின் நவநாயகர்கள் உபநாயகர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து செயல்படும் போது இந்த கிரகங்கள் கொடுக்கும் பலனை, அதே மாதிரி இந்த வருஷத்தோட ஆதாயம் விரயம்னு பார்க்கும்போது இந்த வருஷம் ஆதாயம் பார்த்திங்கன்னா 65 வருதுங்க. 65% ஆதாயம். அதாவது விரயம் பார்த்திங்கன்னா 59%. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 4 இது மிச்சமாகுதுங்க. கிட்டத்தட்ட 4 இது மிச்சமாகுதுங்க. 4ல் 6 இது மிச்சமாகுதுங்க. அப்போ அது மிச்சமாகிறது நமக்கு சேமிப்பு 6% சேமிப்பு இருக்குது. அதனால் ஒன்றும் கவலை இல்லைங்க. ஆதாயத்தோட விரயம் குறைவு அப்படிங்கும்போது இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஒரு ஆண்டாகவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த விஸ்வாஸ் ஆண்டில் வந்து தமிழ் திருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்டாக சித்திரை 1ஆம் தேதி பிறக்குது. அந்த சித்திரை தமிழோட ஒரு பண்பாட்டை கலாச்சாரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் வந்து அனைவரும் நம்மளோட பண்பாட்டை உணரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ஆண்டை பற்றி நம்ம வந்து ஒரு பஞ்சாங்க ரீதியாகவும் இந்த பலனை எடுத்து நம்ம சொல்லும்போது இந்த பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதற்கு இது பொதுவான பலன். பொதுவான நிகழ் அந்தந்த காலகட்டத்தில் இது சூரியனோட மாற்றத்தை வச்சு அந்த கிரகங்கள் நிச்சயமாக அதுக்குண்டான பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே.
இதை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு நிலைப்பாட்டை, கிரகங்களோட சஞ்சார நிலைப்பாட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்தது தமிழ் வருட பிறப்பு வந்து 12 ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்திவேலன் சந்திரன். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே தங்களோட கருத்தையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிவிச்சிடுங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன். மீண்டும் உங்களோட ராசி பலன் சந்திக்கிறேன் நண்பர்களே.